வணக்கங்க. மனசு நம்மளுடைய மனசு கூலாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறது தெரியுங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னங்க, நமக்கு டென்ஷன் படாத அளவுக்கு நம்ம துணை நமக்கு நல்ல துணை வாய்ச்சிருக்கணுங்க. நல்ல துணைவினா இந்த பூதாகரமான மூஞ்சி ஒன்று இருக்குங்க, உம்முன்னு. அந்த மாதிரி துணை உங்களுக்கு வாய்ச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், காலையில் நீங்கள் அந்த துணையோடைய மூஞ்சி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்துடும். டென்ஷன் வரும்போது உங்களுக்கு அந்த நாள் தான் டென்ஷன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னால் அதை அவாய்ட் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அதை பார்க்கணும், பிடிக்கணும், செய்யணும். டிஃபன் ஆச்சா, ரைட், டிஃபனில் இலக்கு சேர்த்தணும். டிஃபன் ஆச்சா, டிஃபன் சாப்பிட்டாச்சு, அது பாய் போயிட்டு வரேன் அப்படின்னு வாழ்க்கையை அப்படி கொண்டுட்டு போகணுங்கிற வாழ்க்கைப்பட்டாச்சு. நமக்கு துணை அந்த மாதிரி ஒரு உம்முனான ஒரு துணை நமக்கு கிடைச்சாச்சு, வாழ்க்கப்பட்டாச்சு. என்ன பண்ணுறது? சமுதாயத்தில் நம்ம வாழணும், சமுதாயத்தில் இருக்கணும். அதை பற்றி பேசிகிட்டே இருக்கக்கூடாது, அதை பற்றி நினச்சிட்டே இருக்கக்கூடாது. என்ன உம்முன்னு இருக்கிற உரன்னு இருக்கிற குரங்கு கட்டிட்டுனேன், அதை கட்டிட்டுனேன், இதை கட்டினேன், அந்த மாதிரி பேச்செல்லாம் விடாமல் என்னங்க, விதியின் பிரகாரம் விட்டுட்டு இருக்கிறத சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்ல வர்றேன். சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுறதுன்னா அதனுடைய கவனத்தை அங்கே செலுத்தக்கூடாது. மேலோட்டமாக அப்படியே பேசணும், பிடிக்கணும், பண்ணணும், இருக்கும்போது மற்ற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் செலுத்தும்போது நிம்மதி வந்துடும். வருமானம், நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல சம்பாதனை, இதெல்லாம் வரும்போது கான்சன்ட்ரேஷன் 75% அதில் போயிடும் உங்களுக்கு. அதில் போகும்போது வீட்டுக்கு வரும்போது படுக்கை, துணை, சாப்பாடு, பிடிக்கிறது, பண்ணுறது, இப்படி வாழ்ந்து பாருங்கள், நல்லா இருக்கும் வாழ்க்கை. என்னங்க, ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ளுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். எதாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. உள்ளுக்குள்ளே போகும்போது நமக்கு அதுலேயே நமக்கு கவனம் போகும்போது மற்ற இதில் நம்ம கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்ல வர்றேன். என்னங்க, இதுதான் உண்மை. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தை ஆழமாக நாம் உள்ளே போய் ஆராயக்கூடாது. இப்போ சாப்பாடு, டிஃபன் வைக்கிறாங்க. டிஃபன் நல்லா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. டிஃபன் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு சிரிச்ச முகத்தோடு எந்திரிச்சிடணும். ஓகே, போதும் அப்படி இன்னும் 2 இட்லி சாப்பிடுவீங்க. டேஸ்ட் இல்லாத போது நீங்கள் அதை அந்த இடத்துல நீங்கள் சண்டை பிடிக்கிறதோ சத்தம் போடுறதோ வச்சுக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். முடிஞ்ச அளவு சாப்பிட்டு ரைட் நல்லா இருந்து ஓகே கையை கழுவிட்டு எந்த இலக்குக்கு போகிறீங்களோ அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போகிறீங்க. வச்சுட்டுங்களா? பாய்.